ஏன்னா வெண்ணெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதோட நீ தான் போடணும் காலையில ஜூஸ். ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால டீலாம் தேவையில்லப்பா, ஜூஸ் மட்டும் போடு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான இயற்கை முறையில் நம்ம வந்து டெய்லியுமே காலையில் ஒரு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே போட்டு எப்படி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வந்து எப்படி நம்ம தயாரித்து குடிக்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்காக கடையில் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். என்னென்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே பேரிச்சம்பழம் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே விலை அதிகம். கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 190 100 கிராம் 190 வருது. பார்த்தீங்கன்னா பிஸ்தா 190 வருது 100 கிராமே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பரவாயில்ல, ஓரளவுக்கு முந்திரி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பிஸ்தா தான் வந்து ரேட் அதிகம். அப்புறம் பாதாமும் 180 நினைக்கிறேன். முந்திரி இந்த மாதிரி டெய்லியுமே ஹெல்த்தியாக போட்டு குடிச்சா இன்னும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை, அதுக்காக தான். எஸ்டியும் மித்ரனும் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி நல்லா சாப்பிட்றது, இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க எல்லாமே. அவன் வந்து ஸ்கூலுக்கு எப்போ நான் எடுத்துன்னு போகிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது வந்து பாதாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். பேரிச்சம்பழம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. இது எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு ஜூஸ் வந்து போட போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று ஏன்னா 4 பேர் இருக்கோம்ல, 1 2 3 4. முந்திரி அதேமாரி கொஞ்சம், பிஸ்தா அதேமாரி ஒரு 4 போட்டாச்சு. அடுத்து பேரிச்சம்பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை இருக்கும், கொட்டை எடுத்துக்கணும். 2 இதில் சின்ன கொட்டை தான் இருக்குது. என்னடா தும்புற? என்னடா தும்புறன்னு எதுவும் பேர் சொல்ல மாட்டான். போட்டுலாம் ஜானி யார் போடுவா? ஜானி கூட போடுவாங்க. ஜானி ஜூஸ் பண்ண முடிய மாட்டாமா. நாட் சார் போட்டுக்கலாம். போட்டு வந்து ரவுண்ட் அடிச்சுக்கலாம். செம்மையா இருக்கும். நானே குடிச்சிக்கிறேன். ஏதோ கத்துது. பாதாம், பிஸ்தா எல்லாம் வந்து பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா வெண்ணெய்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸுக்கு வெண்ணெய் போட்டால் தான் செம்மையாக இருக்கும். ஐயோ என்னடா ஸ்பூனே வளையுது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து. எத்தனை போடணும்? அதில் எத்தனை நம்மளுக்கு தேவையானதை போடுறாங்க தான். ஆளு ஒரு ஸ்பூன் ஓகேவா.
ஜானிக்கும் சேர்த்து போடு. ஜானி ஜூஸ் தான் குடிப்பான். அந்த ஜூஸ் நான் குடிச்சிட்டு போறேன். நீ அவன் பேரை சொல்லி நீ குடிக்கலான்னு பாக்குறியா? ம். என்ன பட்டி நாத்து அடிக்குதே. ஓகே, ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் மாதிரி இருக்கு, செம்மையா இருக்குல்ல? ம். ம். இன்னைக்கு வந்து அப்பா போட்டேன், ம். நாளைக்கு வந்து நீ போட்டு தர எனக்கு. 5 டம்ளர் யாருக்கா? நீ தானே ஜானிக்குன்னு சொன்ன. ம். ஜானிக்கு வந்து சொல்லி விட்டு நீயே குடியான்னு பாக்குறல்ல, ம். அதான். வருமா 5 டம்ளர்? கரெக்டா வருது பிரேஸ்ட். 4 டம்ளரா? என் மாதிரி போட்டுக்கிற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வந்து போட்டேன். இப்போ வந்து விமலாவுக்கும் எல்லாருக்குமே கொடுக்க போறேன். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா? கீழே கீழே போட்டுருக்கோம். கீழே இறங்குங்க. இதோட நீ தான் போடணும் காலையில காலையில நம்மள எப்படி இருக்குது? இன்னைக்கு முத நாள் நான் போட்டு தந்துட்டேன்ல, நாளிலேருந்து நீ தான் போடணும், ஓகேவா? கற்றுக்கோ. போடணுமா? ஆமா, மித்த எப்படா இருக்குது ட்ரெஸ்ஸு? சாக்லேட் மாதிரி. பின்ன நாட்டு சக்கரெலாம் போட்டால் அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கு. இனிமேல் வந்து இது மாதிரி டெய்லியுமே ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ், ஓகேவா? நாளைக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸு, அதுக்கடுத்து வேறு ஆர்கானிக் ஜூஸ்லாம் போட்டு தரேன், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு ஜூஸ் காலையில் நாங்கள் வந்து போட்டு குடிச்சிட்ருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம குடிச்சோம்னா செம்மையாக இருக்கும். நம்ம மற்ற இதெல்லாம் குடிக்கிறத விட இந்த மாதிரி காலையில் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக குடித்தா இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.